இதுக்கு எந்த ஒரு கதையோ கற்பனையோ பேக்ரவுண்ட் கிடையாது. இது எங்கள் வாழ்க்கையில நடந்ததுக்கு நாங்கள் அடையக்கூடிய மகிழ்ச்சி ஒண்ணு. ரெண்டாவது, ஹஜ்ஜி பெருநாள் சொல்றோம்ல, இது நோன்பு பெருநாள்ங்கிறது. நோன்பு பெருநாளுக்கு அடுத்து 2 மாதம் கழித்து வரக்கூடியது ஹஜ்ஜி பெருநாள். 2 மாதமும் 10 நாளும் 70 நாள் 69 நாள் கழித்து வரக்கூடிய ஹஜ்ஜி பெருநாள். இந்த ஹஜ்ஜி பெருநாள்ங்கிற என்னன்னு கேட்டா, ஆபிரகாம் என்று இப்ராஹிம் என்று நாங்க சொல்லுவோம். கிறிஸ்தவர்கள் ஆபிரகாம் சொல்லுவாங்க. அவங்க காலத்துல மனிதனை கடவுளுக்காக பலியிடக்கூடிய ஒரு வழக்கம் இருந்துச்சு. மனுஷனை கொண்டு போய் நரபலி, மனுஷன் புதையலுக்காக பிள்ளைய பலி கொடுக்கறான்ல, இந்த வழக்கம் இருந்தது. அப்ப இதை ஒழிக்கிறதுக்காக என்ன பண்ணுதுன்னா, உன் பிள்ளைய பலி கொடு அப்படின்னு சொல்லி ஆபிரகாமுக்கு இறைவன் கட்டளை இடுறாரு. அவரும் இறைவன் சொல்றாரு பலி கொடுக்க போகும்போது எல்லாருக்கும் பலி கொடுக்க போறாங்கன்னு தெரியுதுல, அப்ப அதை நிறுத்தி, நீ அதை பலி கொடுக்காத, மனுஷன் எல்லாம் பலி கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ஆட்டு நீ இறைவனுக்காக நீ பலி கொடுன்னு சொல்லி இந்த நரபலியை நிறுத்துறதுக்காக வேண்டி, அது நிறுத்துறதுக்கு சும்மா சொன்னா நிறுத்த மாட்டாங்கிறதுக்காக வேண்டி இவரையும் பலி கொடுக்கிற மாதிரி உத்தரவு போட்டு அப்படித்தான் நடக்க போகுதுங்கிற மாதிரி காட்டி, அது இல்லைன்னு ஆன பிறகு, ஓஹோ நம்ம ஏன் மட்டும் மனுஷனை போட்டு பலி கொடுக்கணும், இந்த பலி கொடுக்கணுங்கிற உரிமை இருக்கிறது, எனக்கு இருக்கனாச்சும் புதையல் இருக்குன்னா பலி கொடுக்க ரெடியா இருக்கிறோம், அது எதை கொடுத்துட்டு போயிருவோம், ஒரு கோழியை கொடுத்துட்டு போவோம், ஒரு மாட்டை கொடுத்துட்டு போவோம், மனுஷனையா கொடுக்கிறது அப்படிங்கிற ஒரு பாடத்தை சொல்லி தருவதற்காக வேண்டி அவர் அந்த ஆட்டை அறுத்து என்ன செஞ்சாரு, பலி கொடுத்தார் இறைவனுக்காக. பலி கொடுக்கறன்னு என்ன அர்த்தம், அந்த இறைச்சி ஏழைகளுக்கு விநியோகம் பண்ணுவாரு. கடவுளுக்கு இறைச்சி ரத்தம் எல்லாம் போய் சேராது. அப்ப அதுல இருந்து தொடர்ச்சியாக ஆபிரகாமுடைய வழித்தோன்றலாக ஒரு பல ஆயிரம் வருடங்களாக இது நடந்து கொண்டே வந்தது. நபிகள் நாயகம் காலத்திலையும் அந்த மக்கள்கிட்ட இது இருந்தது. இது நல்லதா இருந்தவன நபிகள் நாயகம் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, இது நல்லதுதான், நம்ம மனிதனை பலியிட்ட கூடாது, இறைவனுக்காக இந்த ஆட்டை பலியிட்ட மாதிரி இருக்கட்டும், அதனுடைய இறைச்சிகளை எல்லாருக்கும் பங்கிட்ட மாதிரி இருக்கட்டும், எல்லாரும் அன்னைக்கு சந்தோஷமா சாப்பிடட்டும் அப்படின்னு சொல்லி இந்த ஆபிரகாம் இப்ராஹிம் செஞ்ச அந்த தியாகத்தை நினைவு கூறும் விதமாக நம்மளும் செய்வோம் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் நமக்கு வழிமுறையாக்குனாங்க. இது நபிகள் நாயகத்துக்கு முந்தைய உள்ள வழக்கம். இது நபிகள் நாயகம் காலத்துக்கு பல ஆயிரம் வருடத்துக்கு முந்தைய நடைமுறையில இருந்து வந்த வழக்கத்தை, இது நல்லதா இருந்ததுனால அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இதுதான் ஹஜ்ஜி பெருநாள்ங்கிறது. இந்து மதத்தில் உருவ வழிபாடு தேவையில்லாமல் இருக்கு, அது எனக்கு பிடிக்கல. அது மாற்ற சரியான வழி என்ன சொல்லுங்க, இறைவனை இதன் மூலமாக காண்கிறீர்கள். இந்து மதத்துல ஒரு கடவுள்னு சொன்னா முன்னாடி ஏதோ ஒரு உருவத்தை வச்சுக்கிட்டு வழிபடுறாங்க. அது எனக்கு அவருக்கு பிடிக்கலையா, அது டாபிக் இல்ல. அவர் என்ன கேட்கிறாருன்னா, நீங்க ஒண்ணுமே வச்சுக்கிற மாட்டேங்கிறீங்க, அப்ப எப்படி நீங்க இறைவனை வழிபடுறீங்க? இப்ப நாங்க தொழுவும் போது ஒண்ணுமே இருக்காது, ஓப்பன் இடமா தான் இருக்கும், அது எப்படி நீங்கள் இறைவனை வழிபடுறீங்க ஒன்று என்ன கேட்கிறார். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் உருவ வழிபாடு இல்லைன்னு சொல்றோம்ல, ஏன் சொல்றதுன்னு நம்ம விளைக்கணும். ஏன் அப்படி இஸ்லாம் சொல்லுதுன்னு கேட்டா, இறைவனை யாரும் பார்த்தது கிடையாது. ஃபர்ஸ்ட் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, கடவுளை யாருமே கண்டது இல்லை, நபிகள் நாயகம் உள்பட உலகத்தில் எந்த ஒரு மனிதரும் கடவுளை நேரடியாக பார்த்தது இல்லை என்பது இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடு. அவருடைய அந்த பவரை பார்க்கிற அளவுக்கு நமக்கு சக்தி இல்ல, அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு சூரியன் நம்ம பார்க்க முடியுமா, அந்த மாதிரியான ஒரு அதை முடியாது என்ற நபிகள் நாயகம் எங்களுக்கு சொல்லிட்டாங்க. அப்ப இறைவனை பார்க்க முடியலங்கும் போது, யாருமே பார்த்தது இல்லைன்னு தான் வேற மதங்கள்லையும் சொல்லப்பட்டிருக்கிறது. கடவுளை என்ன செய்யல, யாரும் பார்த்தாருன்னு சொல்லப்படவே இல்லை. அப்ப கடவுளை பார்க்கல என்று சொன்னா, பார்க்காத ஆளுக்கு நீங்க எப்படி உருவம் கொடுப்பீங்க? என்னை பார்த்தா நீங்க என்னை வரையலாம், என்னை பார்க்கவே இல்லைன்னா என்னை எப்படி நீங்க வரைவீங்க? அது வரைஞ்சீங்கன்னா நானா எப்படி இருப்பேன்? என்னை நீங்க பார்க்கவே இல்லை, நீங்க வரைஞ்சிட்டீங்கன்னா நானா இருக்க மாட்டேன். அப்ப நீங்க வரைஞ்சி வேற யாராவது தான் இருக்கணும். ஒருவேளை அது என்னுடைய எதிரியை கூட வரைஞ்சி வச்சிருந்தேன்னா எனக்கு கோவம் வருமா இல்லையா? நான் நினைச்சுக்கிட்டு எனக்கு பிடிக்காத ஒரு தோட்டத்தில் வரைஞ்சி வச்சுட்டு வணங்குறேன்னு வைங்க, நான் பாக்குறேன், இப்படி பண்ணி என்னை அநியாயம் பண்ணிருக்கிறியா, இந்த கோலம் பண்ணிட்டீல அவனை கேப்பனா இல்லையா? அப்ப இறைவனை நாம பார்க்கவில்லை என்று சொல்லும் பொழுது, அவனுக்கு வடிவத்தை கற்பனையாக கொடுத்தால் அது இறைவனை கண்ணியப்படுத்துமா? இறைவன் கடைசியில் நம்மளை எழுப்பி கேட்கும் பொழுது இது அவனுக்கு பிடிக்காம போயிட்டா நம்ம அதுக்கு தண்டனை தானே கிடைக்கும். ஏண்டா இப்படி, ஏண்டா நம்ம போட்டோ ஸ்டுடியோக்கு போறோம்ங்க, நம்மளே அடுப்பு கறி மாதிரி இருப்போம், போட்டோவில் எடுக்கும்போது கலரா வரணும்னு விரும்புவோம், கருப்பா எடுத்துட்டான்னு வைங்க, டேய் என்னடா ஸ்டுடியோ வச்சிருக்கிற கேப்பமா இல்லையா? அப்ப நமக்கு இருக்கிற கருப்பை எடுத்தா கூட நமக்கு பிடிக்க மாட்டேங்குதுன்னா,
அப்ப இல்லாத எடுத்து அவளுக்கு கோவம் வரும். நம்ம எப்படி இருக்கிறோமோ அதை விட நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறோம். இதுல போட்டோவுல அப்ப நம்ம போட்டா நல்லா இருக்குன்னு நம்ம ஆசைப்படுறோம். நம்மள கார்ட்டூன் மாதிரி வரைஞ்சாங்கன்னா நம்ம கோவம் வருது. அப்ப இறைவனை நம்ம பார்க்கவில்லைன்னு சொல்லும் பொழுது உருவம் கொடுக்கிறது முதல் தவறாகிவிடும். இரண்டாவது, நாம கொடுக்கிற அந்த வடிவம் இறைவனுக்கு பிடித்ததாக இல்லை என்று சொன்னா இறைவனுக்கு கோபம் வரும். அதையும் நம்ம பார்க்கிறோம். இன்னொன்னு நம்ம பார்க்கிறோம், நீங்க வருத்தப்படவே கூடாது, நம்ம சிந்திச்சையும் பார்க்கணும். நம்ம கடவுளுக்கு கொடுத்திருக்கிற வடிவத்தை எடுத்து பாத்தீங்கன்னா நம்மளை விட அது நல்லா இல்லை. நம்ம எப்படி இருக்கிறோமோ அதை விட நல்லா இல்லை. அந்த மாதிரி நம்மள ஒரு மனுஷன் இருந்தா நம்ம அவனுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டோம். அதாவது நம்ம கடவுள்னு சொல்லி ஒரு வடிவம் கொடுத்தா அழகாவுல இருக்கணும். நமக்கெல்லாம் அழகு தந்த கடவுள் நம்மளோட அழகா இருப்பாரா இல்லையா? அழக தந்தவர் அவரு. அந்த கடவுள் எப்படி இருக்கணும்? நம்மளை விட பல 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 மடங்கு அழகானவராக இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் அப்படின்னு சொல்றாங்க, அல்லாஹ் அழகானவன், அழகைத்தான் விரும்புகிறான் அப்படின்னு நபிகள் நாயகம் எங்களுக்கு சொல்றாங்க. அப்ப இறைவன் ரொம்ப அழகானவனா இருக்கும் பொழுது நம்ம உதாரணத்துக்கு நான் சொல்றேன் பாருங்க, கடவுள்னு சொல்லி இப்படி 2 பல்லு நீட்டிட்டு இருக்கிற மாதிரி நம்ம வைக்கிறோம் வைங்களேன், நமக்கு அப்படி இருந்தா நல்லா இருக்குமா? நமக்கு இப்படி பல்லு நீட்டிட்டு இருந்தா அது நமக்கு நல்லா, அப்படி ஒரு ஆள் இருந்தா நம்ம ரசிப்போமா? அவரை ஒரு தலைவரை ஏத்துக்கிறோமா? தேர்தலில் போட்டியிட ஓட்டு போடுவோமா? போட மாட்டோம். இப்படி ஒருத்தர் வைக்கிறேன் 2 பல்லு இப்படி நிக்கணும் வைங்க, இவன் பிசாசு வந்து ஓட்டு போட மாட்டேன்ல. அப்ப நாம எதை வெறுக்கிறோமோ அதுலதான் கடவுள் இருப்பாரா? ஏன் அது எப்படி நம்மளுக்கு பிடிக்காத ஒன்றை எப்படி கடவுளுக்கு கொடுக்கிறது? இந்த மாதிரி ஒரு அடிப்படையில் இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னா, கடவுளை இப்படிலாம் பண்ணாதீங்க, நம்ம பார்க்காத ஒருத்தனுக்கு வடிவம் கொடுக்காதீங்க. வேற எப்படி கடவுளை வழிபடணும்னு கேட்டா அவருடைய வல்லமை என்ன செய்யணும்? இறைவன் தான் சூரியனை படைத்தவன், சந்திரனை படைத்தவன், நமக்கு உணவளிப்பவன், நம்மை காத்துக் கொண்டிருப்பவன், நம்மை பார்ப்பவன், நம்ம தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவன், அப்படிப்பட்ட ஒரு சூப்பர் பவரை வணங்குகிறோம் சொல்லி மனசுல இந்த பவரை, அல்லாஹ்வுடைய ஆற்றலை, கடவுளுடைய வல்லமையை நிறுத்தி கொண்டு வணங்குங்கள் அப்படின்னு இஸ்லாம் சொல்லுகிறது. இதுல கூட சில பேர் கேட்பாங்க, முன்னாடி ஒண்ணு இருந்தா தானே எங்களுக்கு ஒரு ஈடுபாடே வருது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா முன்னாடி ஒண்ணு இல்லாம முஸ்லீம்கள் சொல்லுறாங்கல்ல, அந்த ஈடுபாட்டை வேற எங்கேயும் நீங்க பார்க்கவே இல்லை. இடி விழுந்தா கூட நாங்க நின்றுட்டு இருப்போம், வழங்குதா? மழை பெஞ்சா கூட கொட்டுற மழையில் நின்று தொழுவோம், யார் அசைய மாட்டோம், நின்றபடி நின்றுகிட்டு இருப்போமே தவிர அந்த ஈடுபாடையெல்லாம் அது பாதிக்காது. மனசால் இறைவனுடைய வல்லமையை நினைக்கும் பொழுது முன்னாடி ஒரு பொருளை பார்க்கும் பொழுது வருவதை விட கூடுதலாக வரும். அதனால் நீங்கள் கடவுளை வழிபடும் பொழுது இது எல்லாருமே, இது இந்து மதத்திலையும் உள்ளது. எது? இந்த உருவம் இல்லாத முறையில கடவுளுக்கு உருவம் கொடுக்காம வழிபடுவது என்பது ஆதி காலத்தில் இந்து மதத்தில் இருந்துச்சு. சித்தர்கள் பாட்டா நீங்க பார்க்கலாம், நட்டகல்லை தெய்வம் என்று 4 புஷ்பம் சாற்றிய சுற்றி வந்து மொனமொனன்று சொல்லும் மந்திரம் ஏதடா, நட்டகல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் சுட்ட சட்டி சட்டுவோம் கரிச்சுவை அறியுமோ. சித்தர்கள் பாடி இருக்கிறாங்க. என்ன சொல்றாங்க? நீங்களா ஒரு கள்ளத்துக்கு வச்சுக்கிட்டு அதுல புஷ்பத்தை கொண்டு போட்டுக்கிட்டு சுத்தி வந்து மொனமொனங்கிறீங்களே, பேசுமா? அது யாரு கேட்கிறா? இந்து மதத்தில் உள்ளவங்க. வெளியில வேற மதத்துக்காரன் கேட்கல. அப்ப இந்து மத குன்றக்கூடிய அடிகளார் மாதிரி ஆளுக்கெல்லாம் என்ன செய்வாங்க? நீங்க உருவ வழிபாடு பண்ணாதீங்க, நீங்க இப்படியா கடவுள் இருந்தாரு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப கூட நம்ம என்ன செய்யலாம்டா, கடவுளை நீங்க அவனுடைய வல்லமை, கடவுள் இந்த சூரியனை படைத்தவன் யார், சந்திரனை படைத்தவன் யார், அவ்வளவு பெரிய சூப்பர் பவர் இருக்கிறான் என்று அப்படி ஒரு மனதால் நீங்கள் வணங்கி பாருங்கள், உங்களுக்கே அது வித்தியாசம் தெரியும். அதனால உருவம் இல்லாம வணங்குறது இந்து மதத்துடைய ஞானிகளும் கூட நினைஞ்சிருக்காங்க. ஆதி காலத்துல அதை வலியுறுத்தி இருக்கிறாங்க. பிற்காலத்துல அப்படி வடிவங்களை கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க, பலவிதமான வடிவங்கள். இதுதான் நினைக்கிறோம், கபிஸ்தான் நம்ம நினைக்கிறோம். அதே மாதிரி தான் மற்ற சாமிகளையும் பல்ல நீட்டிட்டு இருக்குன்னா அது காளி, அந்த மாதிரி தான் நாங்க கும்பிடுறோம். அதே நேரத்தில் தர்காவில் போய் கல்லறையை தான் கும்பிடுறோம். ஆனா அதுவும் இஸ்லாத்துல இல்ல. அதுல இஸ்லாத்துல இருக்குல்ல? இல்ல. யாரு அப்ப தர்காவுக்கு போறவங்க யாரு இஸ்லாம் தானே? இல்ல, கிடையாது. தர்காவுக்கு போறவங்க முஸ்லீம் கிடையாது. அதாவது தர்கா இல்ல நீங்க சொல்ற சரி, அதை தெளிவுபடுத்திடுவோம். அதாவது தர்கா என்பது முஸ்லிம் சமுதாயத்தில் நம்ம நாட்டில் இருக்கிறது உண்மை. இஸ்லாம் மார்க்கத்தில் இல்லை, அரபு நாட்டில் இல்லை. நபிகள் நாயகத்துக்கு தர்கா இல்லை. இவங்களை விட பெரிய பெரிய மகான்கள் இருந்தாங்க, அவங்களுக்கு எல்லாம் தர்கா இல்லை, சந்தனக்கூடு இல்லை. இந்த மாதிரி நபிகள் நாயகம் என்ன பண்ணாங்கன்னா, தர்கா கட்டினா இடிச்சு விடுங்கட்டாங்க. எந்த ஒரு மனிதனுக்கும் சமாதியை கட்டாதீங்க, இடிச்சு தகர்த்துருங்க அப்படின்னு நபிகள் நாயகம் சொன்னார்கள். இந்த மாதிரி தர்கா ஒரு இறைவனை தான் வழிபடணும்,
தர்கா வழிபாடு தப்பு தான் இஸ்லாத்துல.